ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ இந்த மாங்காய் வச்சு தான் நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த பழைய சாதம்லாம் காலி பண்ண மாட்டோம், அதுக்காக செஞ்சு தருவாங்க. உடனே காலி ஆகிடும். 90s கிட்ஸ்க்கெலாம் இது தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க செய்வோம். ஒரு கடாய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சோன்னே மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காவை போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாங்காய் எப்படின்னா, மாங்காய் ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, பழமாகவும் இருக்கக்கூடாது. இந்த பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பழுத்திருக்கும், அந்த மாதிரி இல்லை, ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சால்ட்டு. இப்போ நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்கிறாதீங்க, குழஞ்சிடும். இந்த மாதிரி தான் வதக்கணும். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, இங்கே பாருங்கள். சுகர். என்னடா இது சுகரெல்லாம் போடுறாளே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். பாருங்கள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போடணும். வீட்டில் அரைச்சது என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட வாங்கி போட்டுக்கோங்க. கடையில் நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கும், கசப்பு மட்டும்தான் இருக்காது. மீதி 6 சுவையில் 5 சுவையும் அப்படியே இதில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். துவர்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. துவர்ப்பு அந்த மாங்காய் தோலில் இருக்குது, மாங்காவோட தோலில். ஆனால் இப்போ தெரியாது. சூப்பராக இருக்குது. இது பழைய சாதத்துக்கு அடிச்சுக்கவே முடியாதுங்க. இதுக்கு சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கும் இதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட சுகர்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் பழைய சாதத்துக்கு தான் இது செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பழைய சாதம் சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், பழைய சாதம். இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் ஊற்றி நல்லா கரசணுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நல்லா பிசையணும். அது அந்த சாப்பாடு முழுசாக தெரியவே கூடாது. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இது அள்ளி சாப்பிடக்கூடாது, குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டே அந்த மாங்காவை தொட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலில் போயிட்டு வரவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குங்க இதை சாப்பிட்டா. இன்னொன்று சொல்லட்டுங்களா? இங்கே பாருங்கள், கரைச்சிட்டேன். இன்னொன்று சொல்லட்டுங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த பழைய சாதத்தை கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. நிஜமாலுமே அதெல்லாம் நினைக்கும் போது என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுது. கிராமத்தில் இருக்கவங்களாம் சிரிச்சிருவாங்க கண்டிப்பாக. என்ன சொல்கிறது, இது பழைய சாதத்தோட பாக்டீரியாலாம் உடம்புல இருக்கணும் தான். அதுக்காக நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாங்க. நைட்டு வடிக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் மீதி இருக்கிறத தண்ணி ஊற்றி வச்சாவே போதும், அவ்வளோதான். இதை ஏன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ணும் காசு கொடுத்து? அவன் கடையில் என்னென்ன கலப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி ஒரு சாப்பாடு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு அந்த வயிற்றுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் தெரியுங்களா? சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸு என்ன அப்படின்னா, இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக ஒரு டிப்ஸு, ஓகேங்களா? அவங்களாம் என்ன பண்ணணுன்னா, டெய்லியும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரே ஒரு பிஞ்சு கடுக்காய் பொடி, ஒரு பிஞ்சு, நிறைய போடாதீங்க, ஒரு பிஞ்சு கடுக்காய் பொடி போட்டு ஆற்றி நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளமும் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பையும் அது வெளியேற்றிடும், சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.